ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய 8 அம்சங்கள். சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜ மப்ரூர் என்பதாக சொல்றோமே. ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போனதற்கு பிறகு அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று சொன்னால் இந்த 8 அம்சங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது, பேர் புகழுக்காக இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மட்டும் நாடி ஹஜ் செய்வது. இரண்டாவது, தூய்மையான வருவாய் மூலம் ஹஜ் செய்வது. மூன்றாவது, தாம்பத்திய உறவு இன்னும் அதற்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய செயல்கள், கொச்சையான பேச்சு மற்றும் சண்டை சச்சரவுகள் ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்பது. 4, பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல், மர்ம உறுப்பை மறைத்து கொள்ளுதல். 5வது, சுன்னத்துகளை பேணி ஹஜ் செய்தல். 6வது, முஸ்லிம்களின் குறைகளை மறைத்து மன்னித்து அவர்களுக்கு உணவளிப்பது, நீர் கொடுப்பது, அவர்களுக்கு சலாம் சொல்வது, அவர்களுடன் நல்ல விதமாக இருப்பது, பேசுவது. 7வது, ஹஜ் செய்து வந்த பின் உலகம் பற்றற்றவர்களாகவும் மறுமையின் பால் ஆர்வம் உள்ளவராகவும் இருப்பது. 8, ஹஜ் செய்து வந்த பின் பாவங்கள் செய்யாமல் முன்பை விட நல்ல மனிதர்களாக திகழ்வது, வாழ்வது. இந்த 8 அம்சங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தது என்பதாக சொன்னால் அவருடைய ஹஜ்ஜு கபூலாகிவிட்டது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கணும். இந்த விஷயம் ஃபத்ஹுல் பாரி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய ஹஜ்ஜே மப்ரூராக, ஹஜ்ஜே மக்பூலாக, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.